சரியா? அடுத்து வந்து மின்முலாமிடுதல். மின்முலாமிடுதல்னு சொன்ன உதாரணத்துக்கு உங்கள்ட்ட தங்க கட்டியோண்டு இது சும்மா ஒரு மோதிரம் இருக்குது. இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த தங்க கட்டியை என்ன செய்றீங்க, தங்கத்தை கொண்டு வந்து இந்த மோதிரத்துக்கு மேலே நீங்கள் பூச போகிறீங்க. இதுதான் மின்முலாமிடுதல். என்ன செய்கிற, ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகத்துக்கு மேலே படிய விட்றீங்க. சரியா? இதை எப்படி செய்கிற, இது இந்த மின்பகுப்பு மெத்தடில் தான் செய்கிற. சரியா? என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு இது ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்து இது வந்து எங்கள்கிட்ட அதே மாதிரி செட்டப் தான். யார், இங்கே ஒரு பெட்ரி, அப்போ நேரோடு இணைக்கிறது நேர்மின்வாய், இங்கே மறையோடு இணைக்கிறது மறைமின்வாய், தெரியும் தானே? சரியா? இப்போ இங்கே என்ன செய்கிறாங்க, இந்த நேரோட கொண்டு இந்த உதாரணத்துக்கு செப்பு தகடொண்டின்னு வைங்க, சும்மா ஒரு இரும்பாணி ஒண்டிக்குது, அதோட செம்பு தொண்டி, இந்த செம்பை கொண்டு இரும்பாணிக்கு மேலே பூச போகிறீங்க. அப்படின்னா இந்த செம்பு துண்டை செம்பு தகடை கொண்டு ஒன்றுலையும், சரியா, இந்த இரும்பாணியை கொண்டு மற்றதுலையும் இப்படி செட் பண்ணுறீங்க. ஒன்றாவது ஸ்டெப். இதில் வந்து என்ன செய்கிறீங்க, மின் முலாமிட போகிறத வந்து வைக்கிறீங்க. ரெண்டாவது மின் முலாமிட பட வேண்டியதை வைக்கிறீங்க மறையில். விளங்கிச்சா? ஆணிக்கு மேலே தானே பூச போகிறீங்க. அப்போ நேர் மின்வாயில் யாரை போடணும், விளங்கிச்சா? உதாரணத்துக்கு தங்க கட்டி ஒண்டிக்கு அதை மோதிரத்துக்கு மேலே போட போகிறீங்க. அப்போ தங்க கட்டியை கொண்டு வந்து நேர்லையும் யாருக்கு மேலே பூச போகிறீங்க, மோதிரத்துக்கு மேலே, அவரை கொண்டு வந்து இதுலையும். இந்த செம்பு வந்து நாங்கள் இந்த ஆணியில் பூச போகிறோம் தானே, அப்போ செம்புவை நேர்லையும் ஆணியை கொண்டு வந்து எங்கேயும் இணைக்கணும், மறையிலையும் இணைக்கணும். சரியா? இது தானே இதில் செட்டப். சரி, இப்படி தாக்கிட்டு நீங்கள் இங்கே போடுற கரைசல் யாராய்க்கணும்னு சொன்னால், இவருக்கிறார் இந்த செம்புன்னு சொன்னால், இந்த செம்புட உப்பு கரைசல், இங்கே உள்ள ஆள்ட உப்பு கரைசலை தான் இந்த இடத்துல நீங்கள் மின்பகு பொருளாக போடணும். யாரை போடணும், இங்கே உள்ளவரோட உப்பு கரைசலை. விளங்கிச்சு? ஏன்னா ஏண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஏட உப்பு கரைசலை தான் இதில் போடணும், உப்பு கரைசலை போடணும். சரியா? அப்போ நீங்கள் இப்படி இதில் செய்கிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், மின்முலாமிட போகிறீங்க. இப்போ இந்த செம்பெல்லாம் என்ன செய்யும், செம்புட அளவு வந்து போக குட்டியாகி கொண்டு போகும். இந்த ஆணி என்ன செய்யும், இந்த செம்பெல்லாம் போய்ட்டு ஆணிக்கு மேலே இப்படி படியே ஸ்டார்ட் ஆக போகுது. இதான் நடக்க போகுது. ஏன்னா இதை இதுக்கு மேலே பூச போகிறீங்க ஆகிது இந்த செட்டப். அப்போ மின்முலாம் விடுன்னு சொல்கிறது ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகத்துக்கு மேலே படிய விடுறது செட்டப். இது தான் என்னது, நேரில் வந்து யாரை போட போகிறீங்க, மின்முலாமிட போகிறது. மறையில் வந்து யாரை போட போகிறீங்க, யாருக்கு மேலே மின்முலாமிட போகிறோமோ அவரை. இதில் வர மின்பகு பொருள் யார், மின்முலாமிட போகிற ஆள்ட உப்பு கரைசல். இப்போ இங்கே செம்பை இருந்தால் செம்புட உப்பு கரைசலை வந்து போட்டோம், செப்பு சல்ஃபேட். சரியா? செப்பு சல்ஃபேட் செம்புட உப்பு கரைசல். அப்போ செப்பு சல்ஃபேட்டை போடுறேன், இவரோட உப்பு கரைசலை போடணும்னு சொல்லி நினைவு வச்சுக்கோங்க. சரியா? இது தான் என்னது, மின் முலாமிடுறது. ஒரு சரியான மின் முலாமிடல் ஒன்றா இருந்தால் அதில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன இருக்கணும். மின் முலாமிடுறன்னு சொன்னால், இப்போ ஒரு மோதிரம் ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்து தங்கத்தை பூசுறீங்க. இப்போ தங்கத்தை பூசுறீங்க, இந்த தங்கம் இதோட எப்படி இருக்கணும், இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கணும். கையில் பிடிக்கிற நேரம் பிடிப்படுமா தங்கம், அந்த கையிலெல்லாம் பிடிப்பட்டால் அழிஞ்சு போயிட்டுரும். அப்போ இறுக்கமாக பிணையணும். அதோட வந்து சீரான தடிப்பு, இந்த இடத்துல தடிப்பேன், இந்த இடத்துல இப்படி கொஞ்சம், இந்த இடத்துல தடிப்போம், அப்படிப்பட்டா சரியா இல்லை, சீரான தடிப்பத்தில் படணும். அடுத்தது வந்து முலாமிடுறது உறுதியாக இருக்கணும். இது ஒரு உறுதியாக இருக்கணும். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த முலாமிடல்ல பண்புகள். என்ன நினைக்கணும், இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது வேற என்ன சொல்ற, சீரான தடிப்பத்தில் முலாமிடப்பட்டிருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும். அடுத்து உறுதியாக இருக்கணும். சரியா? இது வந்து மின் முலாமிடல், ஒரு சிறந்த மின் முலாமிடல் ஒன்றா இருந்தால் அதில் பண்புகள் தான் இது. சரியா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒழுங்க மின் முலாமிடப்படணும்னு சொன்னால், சரியா, ஒழுங்க மின் முலாமிடப்படணும்னு சொன்னால் நாங்கள் இதை ஃபாஸ்ட்டாக செய்யணுமா முள்ள செய்யணுமா, முள்ள போனால் தான் அழகாக நிதானமாக அழகாக வந்து என்ன செய்யும், மின் முலாமிடப்படும். அப்போ முள்ள வைக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இதில் கால போகிற கரண்ட் என்ன செய்யணும், கொஞ்சமாக வைக்கணும். அப்போ இதில் பாயக்கூடிய எங்களுக்கு வந்து மின் முலாமிடப்படுறது வந்து நல்ல உறுதியாக வைக்கணும்னு சொன்னால் நாங்கள் அதை முள்ள செய்யணும். அப்போ மெதுவாக நடக்கணும்னு சொன்னால் கரண்ட் என்ன செய்யணும், அது குறைவைங்க தானே மெதுவாக நடக்கும். அப்போ இங்கே போடுற மின்னோட்டம் வந்து குறைவைக்கணும். மின்னோட்டம் குறைவைக்கணும்னு சொன்னால் இங்கே உள்ள கரைசலில் வந்து இந்த கரைசல் எப்படி வைக்கணும், நல்லா சரி வைக்கணும், ஐதான வைக்கணுமா, ஐதானதாக இருக்கணும். கரைசல் வந்து ஐதானதாக இருந்தால் மின்னோட்டம் குறையோடு மெதுவாக செஞ்சுப்படும். சரியா? இதையும் நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மின்முலாமிடுறதுட பிரயோகம் என்னென்னா, மின்முலாமிடப்பட்டத்தில் என்னது, துருப்பிடிக்கிறதுல இருந்து தடுக்கப்படுது உண்டு, துருப்பிடிக்கிறது. அடுத்து வந்து அழகான ஒரு கவர்ச்சியான ஒரு காட்சி, கவர்ச்சி வைக்கும். சரியா? அடுத்து வந்து ஒப்பமானதா நேர்த்தியானதாக வைக்கிறது எல்லாம் வந்து மின்முலாமிடுறதுட பிரயோகங்களுக்கு எங்களுக்கு சொல்லலும். சரியா? அப்போ மின்முலாமிடல நினைவு வச்சுக்கோங்க, நேர்மின்வாய் மறைமின்வாய். இங்கே நேர்மின்வாயில் வந்து நாங்கள் யார் இணைக்கணும், யாரும் மின் முலாமிட போகிறோமோ. இப்போ தங்க கட்டியும் மோதிரமும், இங்கே தங்க கட்டிக்கணும், மோதிரம் இங்கே வைக்கணும். விளங்கிச்சா? இங்கே உள்ள கரைசல் யார் வைக்கணும், இதில் இந்த யாரை மின் முலாமிட போகிறோமோ அவரை உப்பு கரைசலாக இருக்கணும். சரி தானே, கிளியர் தானே?